நானும் உங்களுக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன், உங்க மரியாதை போறதுக்குள்ள இங்க இருந்து நீங்க போயிட்டா பரவாயில்ல. இல்லனா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இத பார், இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. ஐயோ ஐயோ, கதவு சாத்திட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரம்தான். சம்மந்தி ஐயோ அம்மான்னு அலற சத்தம் கேக்கும். ஓ, தானா கதவை சாத்துனா பயந்துருவோமா? இந்த மாதிரி கொரளி விதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். மரியாதையா போயிடு. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற, ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? கதவை சாத்தின வேகத்துக்கு இந்நேரம் சத்தம் கேட்டிருக்கணுமே. ஒரு சத்தமும் கேட்கல. ஐயோ ரசதி, ஐயோ அடிக்காத ரசதி, அடிக்காத. ஐயோ, சம்மந்தி அலற சத்தத்தை கேட்க முடியலையே. பிள்ளையாரப்பா, கோகில உயிருக்கு ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும். நான் தான் சொன்னல, அமைதியா போயிடுன்னு. கேட்டியா? கேட்டியாடி? ஐயோ, அவங்க இப்படி வந்து சிக்கிட்டாங்க. ஐயோ, ரசதி வேண்டாம், ரசதி தெரியாம கேட்ட, விட்டுரு விட்டுரு. ஐயோ வேண்டாம், வேண்டாம், விட்டுரு ரசதி, விட்டுரு விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு, வலிக்குது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, கண்மணி. சம்மந்தி என்னாச்சு? சம்மந்தி அம்மா, என்னாச்சு சம்மந்தி? ஐயோ ராசாத்தி நல்லா கவனிச்சு அனுப்புனாளா? சம்மந்தி, மா, இதுக்குதான் போகாத போகாதன்னு சொன்ன. கேட்டியா நீ? போகாத போகாதன்னு சொன்னியடி. போனா அந்த குண்டச்சி இப்படி புரட்டி எடுப்பான்னு சொல்லாம விட்டுட்டியடி. அவ அடிச்ச அடியில வாயில வார்த்தையே வர மாட்டேங்குதுமா. ஐயோ கண்மணி, உன்னையும் அடிச்சாளா? அவ என்னையே உண்டு இல்லன்னு பண்ணிட்டா. ஐயோ சம்மந்தி, உங்களையுமா? ஆமா. ஐயோ, என்னாச்சு அவளுக்கு? பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா? வெறி வந்த மாதிரி விளாசி வச்சிருக்கா. அது ஒரு பெரிய கதை சம்மந்தி. அது இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். எங்க தலையெழுத்து நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த பக்கம் கொஞ்ச நாளைக்கு வராதீங்க. நான் எங்க வரப்போறேன்? இவ்வளவு வாங்கினதுக்கு அப்புறமா இங்க வருவேன்? இங்க பாருங்க, இவனுக்கு பொண்ணும் கிடையாது, அம்மா, நான் இவளுக்கு அம்மாவும் கிடையாது. ஆளை விடுங்கம்மா. என்ன சத்தம்? வேலையை பாருங்க. ஐயோ, தள்ளுங்க தள்ளுங்க சம்மந்தி. அம்மா, ஐயோ என்னத்த இது? என்ன கண்மணி? ராசாத்தி, இன்னைக்குதான் இந்த பூஜை அறையே ரொம்ப மங்களகரமா இருக்கு. இது வரைக்கும் இந்த பூஜை ரூம் இவ்ளோ மங்களகரமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஏதோ ஒண்ணு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு தெய்வ கடாட்சம் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாமியே உன் ரூபத்துல வந்த மாதிரியும், அதனாலதான் இந்த ரூம் இவ்ளோ அழகா இருக்கிற மாதிரியும் தோணுது. உண்மையாதான் ராசாத்தி. எதுக்கு இப்ப இப்படி சிரிக்கிற? எப்படி அந்த சாமியே வந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? சும்மா ஒரு இதுல சொன்ன. இல்ல, நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. ராசாத்தி, விளையாடாத. நீ என்ன சாமியா? நான் உண்மையதான் சொல்றேன் மணமங்கை. என்ன தீவிர யோசனையில இருக்கு போல? இது என் அப்பா எனக்கு ஆசையா வச்ச பேரு. அவர் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவாரு.
என் வீட்டுக்காரருக்கு கூட இந்த பேர் தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. என்னோட பேர்ல இதுவும் ஒரு பேரு தான். இப்ப நம்புறியா? நான் உன் மடியில படுத்துக்கட்டுமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மங்கை. ஆனா இப்ப வர வர உன் மேல எனக்கு கோவம் அதிகமாகுது. ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒழுங்கா நேரத்துக்கு வர மாட்டேங்கிற, முழு மனசோட எதையுமே செய்ய மாட்டேங்கிற, எப்படா போலாங்கிற மாதிரி ஒரு அவசரத்திலேயே வேண்டாம் வெறுப்பா நடந்துக்கிற. எதையும் முழு ஈடுபாட்டோட செய்யணும் மங்கை. அதான் எனக்கு புரியல. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ முன்ன மாதிரி என் ஆலயத்துக்கு சரியா வர்றதே இல்லை. அப்படியே வந்தாலும் நான் உன் முகத்தை பாக்குறதுக்குள்ள நீ காணாம போயிடுற. உன் மருமக மேல வச்சிருக்கிற பாசம் கூட இப்ப என் மேல வைக்கிறது இல்ல. என்ன நீ சுத்தமா கண்டுக்கிறது கூட இல்ல. இல்ல தாய், இங்க நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப வீடு முழுக்க மங்கை பேரு ஒலிச்ச காலம் போய் இப்ப ராசாத்தி பேரு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து அவளை நான் வெளியே கொண்டு வர்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. இதுல நான் உங்களை பார்க்கவும் உங்ககிட்ட புலம்பவும் எனக்கு நேரமே இல்லை. ஆனா நான் இனிமே இதை மாத்திக்க பாக்குறேன். இனி நான் உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. தூங்கட்டுமா? தூங்குங்க. அத்தை, என்ன ராசாத்தி? பசிக்குது அத்தை. பசிக்குதா? வா உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு இலையில சாப்பிடணும் போல இருக்கு. சரி, இப்பவே எடுத்துட்டு வரேன். அத்தை, என்ன அத்தை இலை கேக்குறா? இரு, என்னன்னு பாப்போம். சாப்பிட என்ன இருக்கு? சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், சாதம் எல்லாமே இருக்கு. இப்பவே கொண்டு வரேன். அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பின்ன பசிக்குதுன்னு சொன்ன? பசிக்குதுதான், ஆனா நீங்க வச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேற வேணும். வேற என்ன வேணும்? கிட்ட வாங்க. சரிம்மா, உடனே கொண்டு வரேன். சாப்பிடு. ஐயோ, அதிரசம் வைக்கிற மறந்துட்டேன் பாரு. சாப்பிடு. சாப்பிடணுமா? அப்ப போய் எலுமிச்சம் எடுத்துட்டு வாங்க. எலுமிச்சமா? ஆமா, எலுமிச்சம் பழம். சரி, எடுத்துட்டு வரேன்.
என்னத்த எலுமிச்சம்பழம் கேக்குறா? அவ எதையோ தின்னுட்டு போறா விடு. ஒவ்வொன்னும் நம்மள பயமுறுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்காளே. உண்மையாவே சாமி இருக்கா இல்ல நடிக்கிறாளா? என்ன அத்தை? பழம் புளிப்பே இல்ல. ஆத்தாடி, என்ன சாமி ரொம்ப உக்கிரமா இருக்கும் போல. ஏய் ராசாத்தி, என்ன இது புது பழக்கம்? எலுமிச்சை பழம் எல்லாம் தின்னுட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லாரும் புதுசு புதுசா பண்ணும்போது நான் புதுசா பண்ணக்கூடாதா? அது மட்டும் இல்லாம நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? இவ உண்மையாவே நடிக்கதான் செய்றா போல. வாங்க அத்தை, வாங்க. கண்மணி, என்ன கண்மணி, என்ன எங்க கூட்டிட்டு போற? அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அத்தை. சொல்லு. இங்கதான் யாரும் இல்லையே. அத்தை, அந்த ராசாத்தி இருக்கால, ராசாத்தின்னு சொல்லாது, சாமின்னு சொல்லு. ஷோ அத்தை, நான் அதை தான் சொல்ல வந்தேன். அவ சாமியே இல்ல. அவ பேசுறது சாப்பிடுறது எல்லாம் பார்த்தா அவ என்னமோ நம்மள ஏமாத்துறாளோன்னு தோணுது. என்ன கண்மணி வளர? இதெல்லாம் அவளா பண்ணல, அவ உடம்புக்குள்ள இருக்கிற அம்மன் தான் பண்ண வைக்குது. அத்தை, அவ உடம்புல ஒண்ணும் இல்ல அத்தை. அவ நம்ம பேசினதை ஒட்டு கேட்டுட்டு சாமி வந்த மாதிரி நடிக்கிறா. அவ நேத்து ராத்திரி வந்தப்ப கூட அவளுக்கு அருள் இருந்த மாதிரியும் அவ பின்னாடி ஒளிவட்டம் வந்த மாதிரியும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல அத்தை. எனக்கு நல்லா தெரியும் அவ கண்டிப்பா நம்ம கிட்ட நடிக்கிறா. இல்ல கண்மணி. என்ன அத்தை, என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? அவளுக்கு பொய் சொல்ல தெரியாது கண்மணி. உனக்கு அவளை பத்தி தெரியும்ல. அவ வந்து நம்ம கிட்ட நடிச்சாலும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு பம்பிக்கிட்டு தான் பண்ணிருப்பா. அவ்வளவு தைரியமா நம்ம கிட்ட வேலையெல்லாம் வாங்க மாட்டா. அத்தை, எந்த உலகத்துல சாமி வந்தா இவ்ளோ நேரம் இருக்கும்? அது வந்தா கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மயங்கி மலை ஏறிடும். அவ சாமி பேரை சொல்லி வேணும்னே நம்மள ஏமாத்துறா. கண்மணி, உனக்கு அப்ப நம்பிக்கை இல்லல்ல? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல அத்தை. அப்போ நான் சொல்ற மாதிரி செய், அதுக்கப்புறம் நீ முழுசா நம்புவ. அத்தை, இதெல்லாம் நிச்சயமா நடக்காது அத்தை. வா, உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன், அப்பதான் உனக்கு நம்பிக்கை வரும். அத்தை, அதெல்லாம் நடக்காது அத்தை. கண்மணி, வா பண்ணி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நீ என் கூட வா. சரி. கண்மணி, நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல தண்ணி ஊத்து. அத்தை, சொன்னதை செய்.
நாம இவ்ளோ பண்ணி அவ வரமாட்டேன்னு சொன்ன என்னத்த பண்றது? அப்படி சொல்ல மாட்டா கண்மணி. நான் சொன்ன மாதிரியே போய் ராசாத்தி வா பொங்கல் வைக்கலான்னு ஆசையா சொல்ற மாதிரி சொல்லு. அப்படி நீ சொன்ன உடனே அவ சரி வா வைக்கலான்னு சொன்னா நமக்கு அதுலயே பாதி உண்மை தெரிஞ்சிரும். எப்படி அத்தை? அவளுக்குள்ள சாமி இருக்குல்ல, அதனால பொங்கல்னா ஆசையா வருவா. அத்தை, இது திங்கிற ஆயிட்டோம். சொன்னாலும் சொல்லாட்டியும் கேள்வி கேட்காம ஆசையோட தான் வருவா. இருந்தாலும் இந்த நேரத்துல எதுக்கு பொங்கல்னு கேப்பால? ஆமால, அப்படி அவ கேக்கலன்னா அதுலயே நமக்கு பாதி தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவ வந்த உடனே ராசாத்தி தண்ணி வச்சிருக்கேன் சூடா இருக்கான்னு பாருன்னு சொல்லு. அப்படி சொன்ன உடனே அவ சரின்னு கொதிக்கிற தண்ணியில கை வைப்பா. அப்படி வச்சு அவ அலறாம இருந்தா அவளுக்குள்ள கண்டிப்பா சாமி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நாம புரிஞ்சுக்கலாம்ல அவ நடிக்கிறாளா இல்ல உண்மையாவே சாமியா இருக்காளான்னு. நல்ல ஐடியாதான். என்ன கண்மணி நீ யோசிக்கிற? இல்ல, அப்படி உண்மையாவே சாமி இருந்தா நாம என்ன பண்ண? அத நாம அப்புறமா யோசிக்கலாம். நீ தானே சொன்ன அவ நடிக்கிறான்னு. ஆமா, அவளை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. நீ முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வா. அவ மட்டும் இந்த சுடு தண்ணில கைய வச்சுட்டு கத்தட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. நம்ம கிட்டயே வா, அவ நடிப்ப காட்டுறா. ஆமா அத்தை, நம்மள எந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்கா. என் அம்மா வேற அடிச்சுட்டா. சரி, நீ போய் கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. அத்தை சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ராசாத்தி, வேலையா இருக்கியா? சரி, நானே பாத்துக்கிறேன். கண்மணி, என்ன சொல்ல வந்த? சொல்லு. இல்ல, ஒரு வேலை இருந்துச்சு, அதான் உன்னை கூப்பிட வந்தேன். ஆனா நீ பூ கட்டிட்டு இருக்க. பரவாயில்ல கண்மணி, சொல்லு. என்ன வேலை? நான் சக்கரை பொங்கல் வைக்கலான்னு நினைச்சேன். நாம வேற கோயிலுக்கு போய் பொங்க வைக்கவே இல்லையா, அதனாலதான். பொங்கலா? ஆமா ராசாத்தி, பொங்கல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வா போலாம். அத்தை சொன்ன மாதிரி கூப்பிட்ட உடனே வந்துட்டா. பார்க்கலாம் என்னதான் பண்ண போறான்னு. கண்மணி, என்ன பண்ணணும்? இரு ராசாத்தி, நான் வெல்லம் ஏலக்காயெல்லாம் எடுத்துட்டு வரேன். ராசாத்தி, இந்த ஏலக்காவை மட்டும் நசுக்கிறியா? கண்மணி, நான் வெள்ளத்தையும் நசுக்கிறேன், நீயே சிரமப்படுற. சரி ராசாத்தி, கொஞ்சம் தண்ணி கொதிச்சிருச்சான்னு பாரு.
சரி. கை வைக்க போறா, கை வேக போகுது.